உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள். புரியவில்லையா? உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன். இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே. மீனாட்சி நான் இருக்கிறேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன். ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்கக்கூடாது. அவர்கள் மீது துவேஷம் கூடாது. நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும். நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தம்மிடம் கலக்கும். எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே. உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது. உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது விதி. உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது. அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது. உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய். இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய். நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே. அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாகவே புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே. உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு. இடைவிடாது என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும். உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது. நீ என் பிரியமான குழந்தை. நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள். நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாய் பார்த்து கொண்டு இரு. வானமே உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் அன்னை நான் இருக்கும்போது கவலை எதற்கு? கலங்குவதால் நீ என்னிடம் இருந்து தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்திரு. எல்லாவற்றிற்கும் நேர காலம் மிக அவசியம். தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் நீ பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையை ஒரு போராட்டக் களம்.
அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்வமே. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ அனைத்திலும் உயரப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். உன்னோடு உன் அன்னை நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய். மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கின்ற முடிவுகள், போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு என்ன வழி? முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் ஒரு நிலையாக குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது. நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். அப்போது உன் மனமானது அமைதியடையும். இங்கு இன்னொரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அன்னையின் அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் நுழைகிறது. என்ன நடந்தாலும் சரி, பாரம் சுமப்பவள் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாரம் சுமப்பவள் நான். எனக்குத்தானே மூச்சிறைப்பு ஏற்பட வேண்டும். நீ என்னோடு சும்மாத்தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவள் என் அன்னை என நினைத்து என் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக நீ மறந்துவிடு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த அன்னையின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். நீ என்னை உன் அம்மாவாக, உனக்கு ஒரு நல்ல தோழியாக, உன் உற்றாராக, உறவினராக, இப்படி பலவாறாக என்னை நீ நினைக்கின்றாய். முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது. நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கிறேன். உன்னை உன் அன்னையான நான் வழி நடத்துகிறேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாக்கிறேன். சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும். ஆனால் அது உன்னை தாக்காது. சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் அது உன்னை தாக்கும். அதனால் சில துன்பங்களை சில காலம் பொறுத்திரு. உனக்கு குளிர்ச்சியை உன் அன்னையான மீனாட்சி தாய் நான் தருவேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் உள்ளமும் மனமும் குளிரப்போகிறது என் செல்வமே. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தர இருக்கிறேன். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள், உடல்நிலை, இது உனக்கு மட்டும் அல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான். என்றும் நிலையானது அன்பு மட்டுமே. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான். அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. யாரிடமும் பாராமுகம், பகைமை காட்டாதே. இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள். மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் அடையலாம். உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும்போது நீ எதற்கு அஞ்ச வேண்டும்? எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்காக உன் அன்னை நான் துணையிருப்பேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து நீ செயல்படு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை. நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உனது கர்மாவே இதற்கு காரணம். மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுவது நல்லது. முழு மனதோடு என்னை நம்பி சரணாகதியடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் களைவேன். என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் என் செல்லமே. உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி
தூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நான் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு, இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ அதை ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்து கொள்வேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?